ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மஞ்சுமா. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மக்களே. இன்றைக்கி நம்ம மஞ்சுமா சேனலில், மஞ்சுமா விலாக்ஸ் 13 சேனலில் என்ன பெனிஃபிட் பார்க்கலாம் வாங்க. இந்த பூ யாருக்கெல்லாம் தெரியும்? ஆமாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த பூவை பற்றின தகவல் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம், என்ன அவ்வளோ அழகான தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த பூவோட பேர் பார்த்திங்க அப்படின்னா நித்திய கல்யாணி பூங்க. இந்த நித்திய கல்யாணி பூ அப்படின்ற இந்த பூக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. அது என்ன பூ வேறு அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, சுடுகாட்டு பூ அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன் இந்த பூக்கு சுடுகாட்டு பேர்? பூ நல்லா தானே இருக்குது, இதுக்கு போய் ஏங்க சுடுகாட்டு பூ அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல தகவல் இருக்குங்க. இந்த பூவை சாப்பிட்டவங்க யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்களாம். ஸோ அதுக்கு தாங்க இந்த பூக்கு வந்து சுடுகாட்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்களாமா. சரி வாங்க, இந்த பூவில் அப்படி என்ன தான் பயன் இருக்குது, நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? முதல்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது நிறைய பேருக்கு பிசிஓடி கட்டிகள் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இர்ரெகுலர் பீரியட்ஸு, தைராய்டு இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பூக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்குங்க. இந்த பூவை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு, என்னென்ன நோய்களுக்கு இது நன்மை அப்படிங்கிறத சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீரிழிவுங்க, அதாவது டயபெட்டிக், சர்க்கரை வியாதி இருக்கவங்க மறக்காமல் இதில் வந்து இந்த பூவை வந்து தினமும் எடுத்துக்கிட்டு வரலாம். காலை இல்லை மாலை 2 வேளையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்களோட சர்க்கரையோட அளவு கரெக்டான சமப்பதத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா பிபி லெவலுங்க, பிபி ஏறுதுங்க இறங்குதுங்க ஒரே மயக்கமாக இருக்குங்க அப்படிங்கிறவங்களும் இந்த பூவை சூப்பராக ஒரு டீ எடுக்கலாம். நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கேன்சருங்க. நம்ம உடம்புல எப்பேற்பட்ட கேன்சர் செல்ஸ் இருந்தாலும் அதை முற்றிலும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த நித்திய கல்யாணி பூக்கு இருக்குங்க. அது என்னங்க கேன்சர் செல்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? கேன்சர் செல்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோள்பட்டை, கழுத்து, கை நிறைய இடத்துல இந்த கொழுப்பு கட்டிகள் இருக்கும் பாருங்கள். அந்த கொழுப்பு கட்டிகளை கரைக்கும் தன்மையும் இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குது. அந்த கொழுப்பு கட்டியை எப்படி கரைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர், இப்போ ஏதாவது ஒரு புண்ணு வந்துருச்சு இல்லை கொழுப்பு கட்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த பூ இலை ரெண்டுத்தையும் சேர்த்து நீர் விட்டு அரைச்சி அது மேலே பற்று போட்டிங்க அப்படின்னா அந்த புண்கள் நாளடைவில் சரியாயிருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மழைக்காலங்களில் நிறைய பேருக்கு சளி பிடிச்சிக்கும். அந்த சளி பிடிச்சிட்டு நிறைய பேரால் மூச்சு குழாயில் வந்து அடைச்சிக்கிட்டு மூச்சு விடவே சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களும் இந்த பூ நித்திய கல்யாணி பூவோட டீ குடிக்கலாங்க. சரி, இந்த டீயை எப்படிங்க போடுறது? டீன்னு சொல்கிறீங்களே, பால் ஊற்றி சக்கரை போட்டு ஏதாவது போடணுமா, டீ தூள் போட்டு? அப்படிலாம் கிடையாதுங்க. வெறும் 1.5 கிளாஸ் தண்ணியில் 2 கிளாஸ் தண்ணியில் ஒரு 10 பூவை பறித்து போட்டு நீங்கள் நல்லா 1 மணி நேரம் கொதிக்க விட்டு 6 மணி கலர் மாறிடுங்க. தண்ணி வந்து ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் மாறிடும். அப்போ நீங்கள் இந்த தண்ணியை பருகிட்டு வர்றது இதுதாங்க நித்திய கல்யாணி பூவோட டீ. ஸோ இதை சக்கரை வியாதி இருக்கவங்க, அதுக்கப்புறம் பிபி லெவல், அதுக்கப்புறம் கேன்சர் செல்ஸ் வருது அப்படின்னு பயப்படுறவங்க, முக்கியமாக மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே நான் சொன்ன இந்த டீயை தினமும் குடிச்சிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.